தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை 10 வயது பாலகர்களுக்குரியது. அந்த பாலகர்கள் பல பயிற்சி பரீட்சைகளை செய்து பல ஆசிரியர்களின் அயராத உழைப்பினால் மிகுந்த அதிக பயிற்சிகளை செய்து பரீட்சை மண்டபத்துக்கு சென்றாலும் பரீட்சைத்தாளை வாசிக்கின்ற போது பதட்டம் காரணமாகவும் அந்த சொற்களுக்குரிய கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளாமையிலும் தவறான விடைகளை வழங்கி தங்கள் புள்ளிகளை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. இப்பொழுது இதில் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு வினாவை தந்திருக்கிறேன். அண்ணன் தம்பி இருவரும் 3 வாழைப்பழங்களை வெட்டாமல் சமமாக பங்கிட முடியுமா? இந்த வினாவில் ஒரு சூக்ஷ்மமும் இல்லை. இதை சொற்களை வாசிக்கின்ற போது அண்ணன் தம்பி இருவர் 3 வாழைப்பழங்களை வெட்டாமல் சமமாக பங்கிட முடியுமா எனத்தான் இந்த படத்தை பாராமல் வாசிக்கும் போது எந்த ஒரு பிள்ளையும் கருதும். அந்த சொற்களின் உள்ளார்ந்த கருத்தை சித்திரப்படமாக மனதில் சிந்தித்து தான் இப்போ நாங்கள் ஒரு பேசுகின்றவற்றை பேச்சியோ அல்லது கதைப்பவர் கதைக்கின்ற போதோ நாங்கள் கேட்கின்றவற்றை எங்களுடைய மூளையில் சித்திரப்படங்களாக சிந்தித்து கொண்டு தான் மனதில் பதிவு செய்கிறோம். அப்படி சித்திரப்படங்களாக சிந்தித்து பதிவு செய்கிற போது தான் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை கூறக்கூடியதாக இருக்கின்றது. மறுபடி எங்களை மூளை எதையுமே ஒரு சித்திரப்படமாக கண்ணால் பார்க்குறத பொருளை பார்க்குறது, படங்களை, உருவங்களை, வடிவங்களை. ஆனால் கேட்குற சொற்களை அது சித்திரப்படமாகத்தான் மூளை பதிவு செய்யுது. அந்த பதிவு செய்வதில் இப்போ அண்ணன் தம்பி என்ற ஒன்று அண்ணன் ஒருவர் தம்பி ஒருவர் 2ஆக பதிவு செய்துவிட்டு கேள்விக்கு விடை தெரியாமல் முடிக்குது. ஆனால் அந்த சொற்களின் கருத்துக்களை ஓரளவு உன்னிப்பாக நுணுகி வாசிக்கின்ற போது நிச்சயமாக விடை அளிக்க முடியும். இங்கே அண்ணன் ஒருவர் தம்பிமார் 2, எனவே மொத்தம் 3. இதனை ஏன் நான் இந்த காணொலியில் பதிவேற்றம் செய்கின்றேன் என்றால், இது குழந்தைகள் விவகாரம். குழந்தைகளை அதட்டி உருக்கி இந்த விடயங்களை ஊட்ட முடியாது. அன்பாக, கருணையோடு, இரக்கத்தோடு பிள்ளைகளுக்கு அந்த ரசனையாக எப்படி அந்த பிள்ளைகளுக்கு பால் ஊட்டி அந்த பால் அந்த பிள்ளைக்கு ஒரு சத்தாக உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுகின்றதோ அதே போல் நாங்கள் ஊட்டுகின்ற அறிவும் அந்த பிள்ளைக்கு ஆற்றலை உண்டு பண்ண வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி.